வணக்கம் நண்பர்களே, ஜெயகுரு கேடிஎன்எல் மோட்டிவேஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா மைத்ரேய முகூர்த்தம். நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஒரு சூழ்நிலைக்காக, ஒரு தேவைக்காக கண்டிப்பாக எல்லோருமே கடன் வாங்கியிருப்போம். கடன் வாங்கிட்டு அது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருப்போம். அப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த டைமை யூஸ் பண்ணி உங்களுடைய கடன்ல இருந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆகலாம். இந்த மைத்ரேய முகூர்த்தம் மாதங்களில் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் வரும். அந்த குறிப்பிட்ட நாட்களும் பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரம் தான் இந்த டைம் இருக்கும். இந்த டைமை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிய கடன்லேருந்து ஒரு சிறு தொகையை அந்த டைமில் போயிட்டு அவங்கக்கிட்ட கொடுக்கறதா இருந்தாலும் சரி, ஜிபே பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை அக்கௌண்ட்டில் போடுறதா இருந்தாலும் சரி, கொடுக்கும்போது மனதார என்னுடைய கடன் சீக்கிரம் நிவர்த்தி ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கொடுங்க. கண்டிப்பாக உங்கள் கடன் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மைத்ரேய நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் இறைவனிடம் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் பிரார்த்தனைகள் சீக்கிரமாக நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த மைத்ரேய முகூர்த்தத்தில் வேறு புதிய முதலீடுகள் தொடங்குறதா இருந்தாலும் தொடங்கலாம். எது பண்ணக்கூடாது அப்படின்னா, நீங்கள் யாருக்கிட்டையாச்சும் கடன் வாங்கவோ இல்லை உங்ககிட்ட யாராவது கடன் கேட்டாவோ இந்த டைமில் கொடுக்காம இருக்கிறப்ப நல்லது. கொடுத்தா சீக்கிரம் வாங்க முடியாது, கட்டவும் முடியாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா, மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் அனுஷம் நட்சத்திரமும் சேர்ந்து வரனால தான் நம்ம மைத்ரேய முகூர்த்தமாக கால்குலேட் பண்ணுறோம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இந்த கடனை நம்ம திருப்பி கொடுக்குறப்பையும் நம்மளுடைய கடன் சீக்கிரமாக தீர்க்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அன்னத்தன்னைக்கு பிரதோஷமும் சேர்ந்து வரும்ல, அந்த நாள்லேயும் உங்களுடைய கடனை கொண்டு போய் ஒரு சிறு தொகையை கட்டிட்டு வரும் பட்சத்தில் உங்களுடைய கடன் சீக்கிரமாக தீர்க்கப்படும். நம்மளுடைய கேது பகவான், செவ்வாய் பகவான், அதாவது விநாயகர், முருகர், இவங்க இருவருக்கிட்டையும் நீங்கள் சரணடையும் போது உங்களுடைய கடன் நிச்சயமாக தீர்க்கப்படும் என்பது நம்பிக்கை. அதே போல் இந்த ஏப்ரல் மாதத்தில் என்னைக்கு இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருதுன்னா, இன்னைக்கு தான் வருது. ஏப்ரல் 6ஆம் தேதி இரவு 8:55 தொடங்கி அதே இரவு 11:06 இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. இந்த குறிப்பிட்ட டைமில் உங்களுடைய வாங்கின கடனை ஒரு குறிப்பிட்ட தொகை ஜிபே பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய கடன் சீக்கிரம் நிவர்த்தி ஆயிரும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி இந்த மைத்ரேய முகூர்த்தம் வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே வருது. அதிகாலை 5:46 தொடங்கி காலை 7:33 வரை இந்த மைத்ரேய முகூர்த்தம் இருக்குது. அன்னைக்கும் உங்களுடைய கடன்ல இருந்து ஒரு சிறு பகுதியை கட்டி உங்களை கடன்கள்லாம் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.